ஃபைனலி சிஎஸ்கேவோட ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்தாச்சு கைஸ். சிஎஸ்கே யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யாரை ரீடைன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கேக்வாட் தான் ஐபிஎல் 2026 சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டனாக கண்டினியூ பண்ண போறாரு. அந்த சஞ்சு சாம்சன் உள்ள வந்ததுனால ஒரு சில டவுட்டாக இருந்துச்சு, சஞ்சு கேப்டன் பண்ணுவாரா இல்லைனா தலையை கண்டினியூ பண்ணுவாரான்னு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சிஎஸ்கே. ருத்து தான் கேப்டன் பண்ண போறாரு. இன்னொரு பெரிய ஷாக் கைஸ், நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே பத்திரனா ஒன்னு ட்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணணும். ஆனா சிஎஸ்கே ட்ரேட் பண்ணல, அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆப்ஷனுக்கு. இதுதான் ஒரு பெரிய டூச்னா சொல்லணும் சிஎஸ்கே கிட்ட இருந்து. அவருக்கு சிஎஸ்கே இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனா சிஎஸ்கே அதை பண்ணல, அவரை ஆப்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி ஆப்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பர்ஸ்ல கிடைச்சாருன்னா அவரை சிஎஸ்கே பைபேக் பண்ணலாம், அது நல்ல சான்ஸ் இருக்கு. ஆனா பத்திரனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இங்க ஒரு டாப் நியூஸ்னே சொல்லணும். பத்திரனாவை தவிர்த்து சிஎஸ்கே ஒரு சில பிளேயர்ஸ், பிக் நேம் பிளேயர்ஸுமே சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது யாரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப பாக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜட்டு போயிட்டாரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அங்க 16 கோடி அவர் ட்ரேடு. அதுக்கப்புறம் மதீஷா பத்திரானாங்க 13 கோடி அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெவான் கான்வே 6.25 crores அவரு ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா அவரோட பார்ட்னர் 4 crores அவருமே ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆஸ் யூசுவல் சாம் கரன் 2.4 crores அவருமே நம்ம ராஜஸ்தானுக்கு ட்ரேட் பண்ணிட்டோம். இது தவிர்த்து சிஎஸ்கே ஒரு சில எதிர்பார்க்காத ரிட்டென்ஷன்ஸும் பண்ணிருக்காங்க, ரிலீஸஸும் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இப்ப பாக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாடி ரிலீஸ், வன்ஷி பேடி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ், தீபக் ஹூடா, விஜய் சங்கர், மதீஷா பத்திரானா, கமலேஷ் நாகர்கோட்டி, அது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஷேக் ரஷீத், இவங்கெல்லாம் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நான் சர்ப்ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜெமி ஓட்டன் நான் கைஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோல அவர் ரிலீஸ் பண்ணாதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் லாஸ்டா விளையாண்ட சீரீஸ்ல நல்ல ஃபார்ம் இருந்திருக்காரு. மேபி சிஎஸ்கே அவர் ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலானே. அதே மாதிரி அவர் ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் குர்ஜாப்னீத் சிங் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, சிஎஸ்கே அவருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவராலா சிஎஸ்கே இவங்க எல்லாருமே தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சூப்பர் கிங். சிஎஸ்கே கிட்ட ரிமைனிங் பர்சன் மட்டும் 43.4 crores பேலன்ஸ் இருக்கு. இதை வச்சு சிஎஸ்கே ஆப்ஷன்ல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பெரிய பிளேஸ்க்கு போலாம், அது எல்லாத்தையுமே நம்ம தனி வீடியோல பத்தி பேசலாம். அதை தவிர தலதோனியா அபிஷியலா சிஎஸ்கே இப்ப ரிட்டைன் பண்ணிருக்காங்க ஐபிஎல் 2026க்கு. 44 ஏஜ்லயுமே தலதோனி பிளே பண்றாரு. ஆனா அவர் பார்த்தா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் 2026க்கு அவரோட ப்ராக்டிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜிம்ல இருக்கட்டும் அவர் பவர் ஹிட்டிங் ப்ராக்டிஸ் பண்றது எல்லாத்தையுமே தலதோனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 77 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பண்ணா நல்லா சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்க சந்திக்கும் முறை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன் கைஸ்.